Hello friends, welcome to Rama Kitchen. இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா சூப்பரான ஒரு பட்டர் குக்கீஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். நல்ல டேஸ்டியா நம்ம பேக்கரியில கடையில வாங்குற மாதிரி கிறிஸ்பியா வந்திருக்கு. அதோ நான் உங்களுக்கு உடைச்சு காட்றேன் பாருங்க. நல்ல சாஃப்ட்டா இருக்கு. அதே சமயம் நல்ல கிறிஸ்பியாவும் இருக்கு. இது நம்ம வீட்லயே பண்ணலாம். இப்போ இது எப்படி பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். பட்டர் குக்கீஸ்க்கு தேவையான பொருட்களை எடுத்து வச்சிருக்கேன். 150 கிராம் பட்டர், ஏலக்காய், பொடிச்ச சர்க்கரை, 200 கிராம் வந்து மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் ஒரு பிஞ்ச் வந்து சால்ட்டு. ஏலக்காய் ஃப்ளேவரில் செஞ்சால் நல்லாயிருக்கும். ஸோ நான் ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பட்டர் வந்து நல்லா சாஃப்டாக கல் மாதிரி இல்லாமல் நல்லா இருக்கணும். அது கூட சர்க்கரை பொடிச்சு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வெண்ணெயாட்டம் வரணும். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்ச மைதா சேர்த்துக்கலாம். 2 கப் மைதா, தேவையான அளவுக்கு கொஞ்சமாக பேக்கிங் பவுடர், கொஞ்சமாக உப்பு, ஒரு பிஞ்ச் சால்ட் போட்டால் போதும். ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இது எல்லாம் சேர்த்து நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பட்டரில் நம்ம மிக்ஸ் பண்ணுறதுனால தண்ணி சேர்க்கவே தேவையில்லை. இந்த அளவுக்கு பிசைஞ்சுக்கோங்க. கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி தெரிஞ்சால் நம்ம கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். ஒரு 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்தா போதும். நான் கொஞ்சமாக பால் சேர்த்து பிசைஞ்சிக்கிறேன். இப்போ நம்மளோட குக்கீஸ்க்கு மாவு ரெடி ஆகிடுது. நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இதை ஒரு சின்ன சின்ன பால்ஸாக நீங்கள் குக்கீஸ் எந்த அளவுக்கு செய்ய போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். நான் ஒரு சின்ன சின்ன பிஸ்கெட் மாதிரி செய்கிறேன். இப்போ நம்ம எதில் பேக் பண்ண போகிறோமோ அதில் வந்து பட்டர் தடவிட்டு கொஞ்சம் மைதா போட்டு இது பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போ இதில் நம்ம பிஸ்கெட்டை செஞ்சு வச்சிடலாம். இது மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக பண்ணி அதை ஃப்ளாட்டாக பண்ணி வச்சுட்டா நம்மளுக்கு நல்லா அழகாக வரும். இதுக்கு மேலே சும்மா உங்களுக்கு ஒரு டிசைன் வேணும் அப்படின்னா நான் ஒரு டூத் பிக் மாதிரி வச்சு அதில் ப்ரெஸ் பண்ணி விடுறேன். இப்போ இதை வந்து நம்ம அந்த பேக் பண்ணுற ட்ரேயில் எடுத்து வச்சிடலாம். இப்போ இதை நம்ம குக்கரில் வந்து நான் ஆல்ரெடி குக்கர் நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன். அதில் வச்சிடலாம். நான் கீழே வந்து கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். நீங்கள் உப்பு இல்லைன்னா மண் எது வேணாலும் போட்டுக்கலாம். மேலே அந்த ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். அதில் நம்ம இதை வச்சிடலாம். இப்போ இது வந்து கேஸ்கெட் போடாமல் விசில் போடாமல் நல்லா 20 நிமிஷம் 15லேருந்து 20 நிமிஷம் நல்லா பேக் பண்ணி எடுத்துடலாம். இப்போ திறந்து பார்த்தா நம்மளோட பட்டர் குக்கீஸ் சூப்பராக ரெடி ஆகிடுது. வெளியில் எடுத்துடலாம். நல்லா கலரும் சூப்பராக வந்திருக்கு. நல்லா பட்டரோட வாசனை நல்லா வருது. நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு நம்மளோட பட்டர் குக்கீஸ். நம்மளும் ஈஸியாக இதே மாதிரி கடையில் செய்கிற மாதிரியே பட்டர் குக்கீஸ் வீட்டிலே பண்ணலாம். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.